நான் சொல்ற பேச்ச கேட்காம அவ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா. அவள இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சுந்தரவல்லி. அதனால இந்த மாதவி எல்லாரும் பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா கேட்ட சாத்திர்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம சூர்யா வந்தாருன்னா சும்மா விடுவாரா? வெளுத்து வாங்க போறாரு. என் பொண்டாட்டி வெளியே நிக்கணும். நீங்கலாம் உள்ள இருக்கணுமான்னு சொல்லிட்டு. ஸோ நந்தினியும் சூர்யாவும் இதே மாரி ஒற்றுமையா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ நம்ம நந்தினி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுங்க சார் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. பட் நந்தினி இந்த மாதிரி ஹோட்டல் தொழிலுக்கு போறேன், இந்த மாதிரி வேலைக்கு போறேன்னு சொன்னது தான் சுந்தரவல்லிக்கு பிடிக்கல. அதுவும் சுந்தரவல்லி வேணான்னு சொல்லியும் இவ போறாளே, அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி ஈகோ, ஹெட் வெயிட்டால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி இருக்காங்க. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்த உடனே அவங்கள உள்ள சேர்த்திக்கிறாங்க நந்தினிய. மறுபடியும் தொழிலுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சுந்தரவல்லி மறுபடியும் தடங்கல் குடுக்குறாங்க. அந்த ஹோட்டல் என்ன வேலைய செய்றாளவோ, அத கண்டிப்பா நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுக்குறாங்க. இந்த தொழிலெல்லாம் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம விவேக்கோட ஒய்ஃப் அதாவது இருக்காங்க இல்லையா, அவங்க கூட தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வட்டிக்கு ஆல்ரெடி 2,00,000 வாங்கியிருக்கோம். அத குடுத்தே ஆகணும். இப்போ வந்து நம்ம குடுக்கலாம் திருட்டி பட்டம்ன்றத போயிட்டு, கடன்காரின்ற பட்டம் வந்து சேர்ந்துரும். அதனால தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவுக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க. என்னமோ சொல்லு, நான் வேணான்னு சொல்லி நீ போற. சரி சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவும் அமைதியா போயிடுவாரு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு வராங்க. அந்த கடனை எப்படியாச்சும் அடைக்கணும்னு சொல்லிட்டு. பட் சுந்தரவல்லி இதெல்லாமே வந்து விடமாட்டாங்க போல இருக்கு. சுந்தரவல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் அர்ச்சனா, அதாவது வீட்ல இருக்கா இல்லையா ரேணுகா, ரேணுகா அர்ச்சனா வச்சாரு இல்லையா, இப்போ இங்க என்ன நடக்குதுன்றத ரேணுகா அப்படியே கால் பண்ணி அர்ச்சனா கையில சொல்லவும், அப்படியெல்லாம் நடக்க விடக்கூடாதே. நம்மள மீறி அவ எப்படி அந்த தொழில நடத்துறான்னு பார்த்துருவோம். நம்ம இருக்கும்போது இவள நல்லா இருக்க விட்டுருவோமா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாரி கன்டென்ட்ட நீங்க 3 முடிச்சுல பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃபிரெண்ட்ஸ்.